ஷாலோம், பிரைஸ் காட். டே 122. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை காணலாம். எண்ணாகமம் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது எண்ணாகமம் 5 முதல் 8 அதிகாரங்களிலே பாளையத்தின் சுத்திகரிப்பை குறித்து கூறுகிறது. வனாந்திர பிரயாணத்திலே அவர்கள் பிரயாணம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சில கட்டளைகளை கொடுக்கிறார் அதற்காக. மேலும் இங்கே சில சமய சடங்குகள், அதாவது சில ஒழுங்குமுறைகளை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரை உள்ள பகுதியில் நாம் இதை வாசிக்கலாம். எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே இங்கே விளக்க வேண்டியது என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய பாளையத்திலே அசுத்தங்களுக்கும் தீட்டானவைகளுக்கும் அருவருப்பானவைகளுக்கும் இடமில்லை என்பதை இந்த பகுதி சொல்கிறதை பார்க்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? தீட்டானதை அப்புறப்படுத்தி என்று கூறுகிறார். தீட்டானது என்று சொல்கிற வேளையில் 3 வகையான காரியங்களை இங்கே பார்க்கலாம். முதலாவது தொழுநோயாளிகள், இரண்டாவது பிரமியம் உள்ளவர்கள். பிரமியம் உள்ளவர்கள் என்றால் பலவிதமான இரத்தப்போக்கு, ஜலம், நீர் வடிகின்ற வியாதி உடையவர்கள். மூன்றாவது பிரேதத்தை தொட்டதனால் உள்ள தீட்டு. இப்படிப்பட்டவர்கள் பாளையத்திற்குள்ளே இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் பரிசுத்தர், நான் இந்த பாளையத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், அதனால் இதை அப்புறப்படுத்தி என்கிறார். ஆனால் இன்று பல காரியங்களை கண்டித்து உணர்த்த மனமற்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைய கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் காணப்படுகிறார்கள். இந்த பாவத்தை குறித்து பேசினால் இவங்களுக்கு நான் ஒருவேளை பகையாகி விடுவேனோ அல்லது அவங்க வேதனைப்படுவார்களோ என்று பயந்து போய் அதை மேற்பூச்சாக பூசி சொல்லும் ஊழியக்காரர்களை தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது கிளியராக சொல்கிறார், ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விளக்கணும். அப்போ அதில் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. அதே போல்தான் நம் சரீரம் இந்த வனாந்திர பிரயாணத்திலே தேவன் தங்கும் ஒரு பாளையம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். தொழுநோய் போன்ற பாவ குஷ்டம் என் வாழ்வில் இருக்கிறதா? இல்லை பாவம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு லெப்ரசிக்கு இந்த இடத்துல ஒப்பிடலாம். நாம் அவைகளோடு ஜீவித்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய தேவன் நம் வாழ்க்கையிலே ஜீவித்து கொண்டிருக்க முடியாது. நாம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் தேவனோடு கூட நடக்க முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. மேலும் சங்கீதம் 89:7 தேவன் மிகவும் பயப்படத்தக்கவர், அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். இப்படிப்பட்ட பாவங்கள் கழுவப்படவில்லை என்றால் தேவன் பட்சிக்கிறவராகவே காணப்படுகிறார். யோசுவாவின் புக்கில் பார்க்கும்போது பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொள்ள முடியல. எதிரிகள் அவர்களை மேற்கொள்ளுகிறார்கள். அது என்ன காரணம்? ஆகானுடைய பாவம். அந்த பாவத்தை மூடி மறைக்கிறான். அந்த பாவம் எப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டதோ அப்பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு விக்டரியை கொடுத்தார். இந்த காலை வேளையிலே உங்களை விட்டு விலக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்களை தயவாய் அகற்ற தீர்மானம் செய்யுங்கள். எண்ணாகமம் 5 வசனங்கள் 5லிருந்து 10 வரை வாசிக்கும் போது நாம் இதை அறிந்து கொள்ளலாம். பாவம் செய்தவன் அதற்குரிய பிராயசித்தத்தை செய்ய வேண்டும். பாவம் செய்கின்ற வேளையில் அதற்குரிய மனஸ்தாபம் மட்டும் இருந்தால் போதாது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்குரிய பலி ஆர் பிராயச்சித்தம் ஈடு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது பாவம்தான் என்று தேவனால் சொல்லப்படுகிறது. எண்ணாகமம் 5 வசனங்கள் 11லிருந்து 31 வரை நாம் வாசிக்கும் பொழுது எது களையப்பட வேண்டியது என்று கர்த்தர் வலியுறுத்தும் மற்றும் ஒரு காரியத்தை அந்த இடத்தில் பார்க்கலாம். இந்த காரியம் இன்று சீனாய் மலை பகுதியிலே இவ்விதமான ஒரு நீதி வழங்கப்பட்டு வருகிறது என கூறப்படுகிறது. திருமண உறவிலே சந்தேகம் நுழைந்துவிட்டால் வாழ்க்கை கசப்பாகிவிடும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்வது கொடிய பாவமாகும். திருமண வாழ்க்கை ஒரு பரிசுத்த உறவு. இதிலே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இருவரின் அன்பும் ஒரு தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படியே மனஸ்தாபம் இருந்தால் கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஜெபித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து புரிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் இணைத்ததை மனிதன் ஒரு காலும் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் கூறுகிறது. சந்தேகமாகி அந்த பிசாசாகிய சாத்தான் முதல் குடும்பத்திற்குள்ளேயே நுழைந்து சந்தேகத்தை கிளப்பிவிட்டான். இதனால் வந்த விளைவுகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இவ்வாறு சொன்னதுண்டோ என்று கேட்கிறான். நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று ஜீவனத்தின் பெருமையை அவர்களிடத்தில் வைக்கிறான். இன்றைக்கு அநேக குழப்பங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் காரணம் சந்தேகம்தான். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக சாத்தானின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். சாத்தானின் சத்தம் இன் த சென்ஸ் சீரியல்ஸ், ஸ்டோரிஸ், இன்டர்நெட் என்று ஏராளம். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அன்பானவர்களே, நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டி இருக்கிறது.
குடும்பமாக சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் வெற்றிகரமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகமாகிய வனாந்திர பிரயாணத்திலே நீரே எங்களை வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்மோடு நடந்து செல்வதிலே எவ்வளவு பாக்கியம் உண்டையா, எவ்வளவு ஆசீர்வாதங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகும்படியாக உமக்கு பிரியமில்லாத தேவையில்லாத தீட்டுகள், பாவங்கள், உறவுகள் எங்களிடத்தில் இருந்ததென்றால் நீரே கிருபையாய் இறங்கி அவற்றை அகற்றி உம்முடைய கிருபையையும் பரிசுத்தத்தையும் தாங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன்.